கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33:20. 33ஆம் சங்கீதம் 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது, அநேக நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிகேனு, இமானியேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் ஒரு நாமத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால் யெகோவா ஏஷர். யெகோவா ஏஷர் என்கிற ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யெகோவா ஏஷர் என்றால் என்ன அர்த்தம்? அவரே நமக்கு துணை என்று அர்த்தம், அவரே நமக்கு உதவியாளர் என்று அர்த்தம். காட் இஸ் அவர் ஹெல்பர் என்று அர்த்தம். கர்த்தர் நம்முடைய உதவியாளர், கர்த்தர் நம்முடைய துணையாளர் என்று அர்த்தம். தமிழிலே துணையாளர் என்று வந்திருக்கிறது, ஆங்கிலத்திலே ஹெல்பர் என்று வந்திருக்கிறது. உதவி செய்கிறவர். அவர் யார்? உதவி செய்கிறவர் என்று வருகிறது. ஆகவே இந்த நாமத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக ஒரு சில காரியங்களை நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு பாருங்க, அவர் துணையாளராயிருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு உதவியாளராயிருக்கிறார். ஆண்டவர் நமது உதவியாளர், ஆண்டவர் நம்முடைய துணையாளராயிருக்கிறார். த லார்ட் மை ஹெல்ப் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். எனவே உதவியற்ற ஒரு உலகத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு, உதவியற்ற உலகத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய தேவனாகிய யெகோவா ஏஷர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். கரங்கள் வைத்து சொல்லுவோம், எனக்கு உதவி செய்வதற்கு என் தேவனாகிய யெகோவா ஏஷர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த உதவியாளரை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். பாருங்க, உதவியாளர் என்றால் பாருங்க, நம்ம ஊரில் இந்த லேத்து பட்டறையெல்லாம் இருக்கும், அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் வச்சுருப்பாங்க. தம்பி இங்கே வாப்பா, அந்த ரம்பத்தை எடுத்துகிட்டு வா, அந்த சுத்தியில் எடுத்துகிட்டு வா, அந்த ஆணியை எடுத்துகிட்டு வானா இந்த பசங்க வேகமாக ஓடி போய் செய்வாங்க, தூக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், உதவியாளருங்கிற மாத்திரத்தில் நாம் அந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? புரிந்து கொள்ளக்கூடாது. உதவியாளர் என்கிற மாத்திரத்தில் சத்தியவேதத்திலிருந்து நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். உதவியாளர் என்றால் என்ன? அவர் நமக்குள்ளேயே 24 மணி நேரமும் வாசம் பண்ணி அவர் நமக்குள்ளிருந்து என்ன செய்கிறார்? நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார். எவ்வாறு உதவி செய்கிறார்? அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய வார்த்தை நினைப்பூட்டி, அவருடைய வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி, அவருடைய வார்த்தையை நமக்கு உணர்த்தி அவ்விதமாய் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த உதவியாளர் நம்மை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். ஆமென். லேத்துப்பட்டில் வேலை பார்க்குற ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வேற என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அவருடைய உதவி தான் நமக்கு தேவையே தவிர நம்முடைய உதவி அவருக்கு தேவையே தேவையில்லை. அவருடைய உதவி தான் நமக்கு தேவை. ஆகவே அவரை 100க்கு 100 சார்ந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? உதவி செய்வார். இதில் பாருங்க, பல
வசனங்கள் எடுத்து உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டிலே ஆசா என்கிற அந்த யூதாவின் ராஜா அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறீர். உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அவன் ஜெபித்தான். எனவே உமது நாமத்தினாலே நாங்கள் வந்தோம், உமது நாமத்தினாலே நாங்கள் இறங்கினோம் இந்த காரியத்திலே. ஆகையால் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அன்றைக்கு உதவி செய்தார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே நாம் போகும் பொழுது, அவரை சார்ந்து கொண்டு போகும் பொழுது, நிச்சயமாகவே யெகோவா ஏசர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம். பேதுரு, ஆண்டவரே நீர் ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்க, சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் கரத்தை நீட்டி அவனை என்ன செய்தார்? தூக்கி விட்டார், உதவி செய்தார். தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அன்றைக்கு அவனுக்கு உதவி செய்தார். இதெல்லாம் தெளிவாக நாம் பார்த்தோம். மோசே தன்னுடைய 2 பசங்களுக்கும் அவன் பேர் வைக்கிறான். அதில் ஒருவனுடைய பேர் பாருங்க எலயேஷர். ஏஷர் என்கிற அந்த நாமத்தை எங்க என்ன செய்கிறான்? சேர்த்தே வைக்கிறான். எனக்கு உதவியாளர், கர்த்தர் எனக்கு உதவினார் என்று அந்த பெயரை அவன் அங்கே நினைப்பூட்டி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை சூட்டுகிறதை நாம் சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் தெளிவாய் சத்தியவேதத்திலே பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். 365 நாட்களும் 24 மணி நேரமும் அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் என்று சத்தியம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சரி, அவர் எதற்காக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? பல நோக்கத்துக்காக, பல காரியத்துக்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதில் ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கே ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு உதவி செய்கிறாராம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எப்பொழுது உதவி செய்கிறார்? நமது பலவீனங்களிலே, நமது இயலாமையிலே, நமது முடியாமையிலே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை 100க்கு 100 சார்ந்து கொள்ள வேண்டும். 100க்கு 100 சார்ந்து கொண்டு அவருடைய ஞானத்தை சார்ந்து கொண்டு அவ்விதமாக செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? உதவி செய்வார். நமது பலவீனத்திலே, நமது இயலாமையிலே, நமது முடியாமையிலே அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மால் சரியான நேரத்திலே, சரியான விதத்திலே ஜெபிக்க முடியாத நிலைமையிலேயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால். சில வேளைகளில் இந்த நேரத்தில் இதுக்காக தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. சரியான நேரத்தில் சரியான காரியத்துக்காக ஜெபிக்க நமக்கு என்ன செய்யலை? தெரியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு உதவி செய்கிறார். நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்க வைத்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறார். மற்றவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? அற்புதங்கள் அடையாளங்களை ஏற்படுத்துகிறார். யாருக்கோ ஒருத்தருக்கு ஜெபம் தேவைப்படும், ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. நம்மை ஜெபிக்க வைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். சில சமயங்களில் நமக்கே பாருங்க என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, குழப்பமான சூழ்நிலை, அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாது. சொல்லுவாங்க நம்ம ஊரில் கண்ணுமுக்கே தெரியல, அடுத்து என்ன செய்யணுன்னே தெரியல.
அடுத்து எங்கே போகணுன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய நாவை பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி? நம்முடைய நாவை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்க வைத்து அவ்விதமாய் என்ன செய்கிறார்? காரியங்களை அங்கே நடப்பிக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் 100% என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். யெகோவா ஏசரை 100% சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை எளிமையாக என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு வாழ்க்கையை சில சமயங்களில் அப்படியே ரொம்ப ஹார்டாக, ரொம்ப கடினமாக போயிருதுன்னா, நாம் ஆவியானவருடைய உதவியை தேடாமல், ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல், நம்முடைய மாம்ச முயற்சியிலேயே பல காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம், செய்ய முயற்சிக்கிறோம். எனக்கு தெரியும், எனக்கு அதை தெரியும், எனக்கு இதை தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்முடைய மூளை அறிவையே நம்பி, எதை நம்பி? நம்முடைய மூளை அறிவை நம்பி நமக்கு எல்லாம் தெரியுன்றதை பாருங்க நினச்சிட்டு இறங்கிடுறோம். கடைசியில் பாருங்கள் வெக்கப்பட்டு போயிடுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் கூட பாருங்கள் அது ஓரமாக வச்சுட்டு ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆவியானவரை சார்ந்து கொண்டு அந்த காரியத்துக்குள்ளே நம்ம இறங்கும் பொழுது ஆவியானவர் நம்மை கரெக்டான செய்வார், டைரக்ஷன் பண்ணுவார். இப்படி போ, இப்படி போகாத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு பாருங்கள். ஆவியானவரை டைரக்ஷன் பண்ணுவார். நான் சொல்கிறேன், வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும், வாழ்க்கை எளிமையாக இருக்கும். அந்த ஹார்டு இருக்காது, அந்த ஹார்ட் அந்த ரொம்ப டைட்டாகவே இருக்காது, ரொம்ப டைட்டாகவே இருக்காது. ரொம்ப பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்காது, பாருங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது. ஆகையால் தான் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். எதற்கு வாசம் பண்ணுகிறார்? நமக்கு என்ன செய்வதற்காக? உதவி செய்வதற்காக அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள் முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லா கரங்களும் இது சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிறேன். உம்முடைய ஞானத்தையும் வெளிச்சத்தையும் நான் 100% சார்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு உதவி செய்யும். ஆமென். உதவி செய்யும் என்று பாருங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, ஆவியானவருடைய உதவியை நாம் தேடும் பொழுது ஆவியானவர் சரியாய் கரெக்டாக பாருங்க அந்த கரெக்டான காரியத்தில் கரெக்டாக கொண்டு போய் செய்வார், நம்மை சேர்ப்பார், பெரிய வெற்றி நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வெல்வதற்கு, நாம் வெற்றி பெறுவதற்கு யெகோவா ஏசர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனம். பெலிஸ்தியரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? துணை நின்றார். வெல்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, ஜெயிப்பதற்கு, மேலே எழும்பி வருவதற்கு, எதிரிகளை துரத்துவதற்கு தேவன் இவனுக்கு என்ன செய்தாராம்? துணை நின்றாராம். இங்கே யூதாவின் ராஜாவாகிய உசியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியாவுக்கு தேவன் யெகோவா ஏசர் அவர் உதவி செய்கிறார். எதற்கு உதவி செய்கிறார்? வெற்றி பெறுவதற்கு. நான் சொல்லுகிறேன், உசியாவுக்கு உதவி செய்த யெகோவா ஏசர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு, பிசினஸில் வெற்றி பெறுவதற்கு, வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு, தொழிலில் வெற்றி பெறுவதற்கு, ஊழியத்தில் வெற்றி பெறுவதற்கு யெகோவா ஏசர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென். வாசிப்போம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எசேக்கியா ராஜா சொன்ன இந்த வார்த்தையின் மேல்
ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். இங்கே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ஜனங்களை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். எதிரி வந்து அச்சுறுத்துறான், சனகரிப்பு வந்து அச்சுறுத்துறான். எங்க ராஜாவுடைய கைக்கு யாராலையும் தப்பி வைக்க முடியாது. எங்க ராஜ்யம் வல்லரசு ராஜ்யம், எங்க தேசம் பெரிய தேசம், எங்க கைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ்யத்தாலும் என்ன செய்ய முடியாது, எந்த ராஜாவாலையும் தப்பி வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த யூதா ஜனங்களை வந்து மிரட்டுறான். மக்கள்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே பாருங்க, சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு சாப்பாடு வர மாட்டேங்குது, சாப்பாடே உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா அச்சுறுத்தல், பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஒருவேளை சிறைப்பட்டு போயிடுவோமோ சொல்லி பயம். இப்படிப்பட்ட சூழலில் பாருங்க, எசேக்கியா ராஜா அவன் தேவ பிரசன்னத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் நின்று அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, ஜெபிச்சுட்டு பாருங்க அவன் ஜனங்களை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறான்? அவன் தேற்றினான், தைரியப்படுத்தினான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்தவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை வைத்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார், ரட்சித்தார், அவர்களுக்கு ஜெயமளித்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஜனகரிப்பும் மற்ற ஆட்கள் எல்லாம் வெக்கப்பட்டு ஓடிய போயிட்ட ஆளு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. வெற்றினால் வெற்றி, அவ்வளவு எளிமையான வெற்றி. பெரிய லெவலில் அவங்க ஒன்றும் பெரிய கத்தியை தூக்கிட்டு போய் ஒரு பெருசாக ஒன்று சண்டையும் போடலை. கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்க, கர்த்தர் பாருங்க அற்புதத்தை செய்தார் பாருங்க, எளிமையாக வெற்றியை பெற்று விட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யெகோவா ஏசர் மேலே கண்களை பதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனுஷன் மேலே போய் கண்ணை பதிக்கக்கூடாது, மாம்சமான மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய இரத்தத்தின் மேலே, அவருடைய கல்வாரி பாடுகள் மேலே, அவருடைய சிலுவையின் மேலே நாம் கண்களை பதிக்க வேண்டும். பதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆவி உலகத்திலே யெகோவா ஏசர் நமக்காக காரியங்களை என்ன செய்வார். காரியங்கள் பாருங்க எளிமையாய் முடிய ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறோம் இது முடியவே முடியாது, இது ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ இதோட நம்ம சாப்டர் க்ளோஸ், இன்னைக்கோட தொலைஞ்சோம் நம்ம அப்படின்னு பாருங்க சில சமயங்களில் அப்படி யோசிக்கிறோம் மனதில். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது யெகோவா ஏசரை, நமக்கு துணையாளரை, நமக்கு உதவியாளரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க கர்த்தர் செய்வார், காரியங்களை நடப்பிப்பார். எனவே பாருங்க அவர்களுக்கு துணை நின்ற கர்த்தர் நமக்கும் துணையாக நின்று நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? ஜெயம் அளிப்பார். ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கும் யூதாவின் ஜனங்களுக்கு துணையாய் நின்ற கர்த்தர் நமக்கும் துணையாய் நின்று நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? ஜெயம் அளிப்பார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயினின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டேன்? சிங்கத்தின் வாய் நின்று. சிங்கத்தின் வாயின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை சொல்கிறாருன்னா, எக்ஸாக்ட்லி சிங்கத்தை பற்றி பேசலை. சொந்த யூத ஜனங்கள், மதவெறி பிடித்த இந்த யூத ஜனங்கள் பவுலை கொலை பண்ணுறதுக்கு ஆளை வச்சு தேடிக்கிட்டு திடுறான். சொந்த ஜனம், சுய ஜனம், இஸ்ரவேல் மக்கள், எபிரேய மக்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் வாய் நின்று என்ன செய்யப்பட்டேன்? நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும். இவன் நினைக்கிறான் பிரசங்கத்தை தடுத்து போறணும். அப்போஸ்தலனாகிய பவுல்
அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க விடாதபடிக்கு தடுத்துறணும். இந்த சிலுவை பற்றிய செய்தி இந்த ஆள் எங்கே போனாலும் பிரசங்கிக்கிறான். இதை எப்படியா தடுத்து போட்டுருன்னு சொல்லி ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆங்காங்க ஆளை நியமித்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் கூட இருந்து செய்கிறாரு, தப்பி வைக்கிறார், துணையாக நின்று பாதுகாக்கிறார். அதை குறித்து தான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்ன செய்தார்? பலப்படுத்தினார். ஆகவே யெகோவா ஏஷர் எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலுக்கு துணையாக நின்ற யெகோவா ஏஷர் நமக்கு துணையாக என்ன செய்கிறார்? அவர் நிற்கிறார். நம்மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். நம்மேலையும் கர்த்தர் செய்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிச்சயமாக யெகோவா ஏஷர் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நாளை காலை நான் போட்டு தள்ளிடுறேன், ஆளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. யெகோவா ஏஷர் கூட இருக்கிறாரு. என்னாலே பிரசங்க நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாருக்கும் நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென். எல்லா பகுதிக்கும் போய் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆகணும். அது எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது, எந்த யூத மக்களாலையும் தடுக்க முடியாது. தேவன் கூட இருக்கிறார், தேவன் துணையாக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது நிச்சயமாய் நிறைவேறும். எந்த பிசாசும் எந்த பொல்லாத மனிதனும் இந்த திட்டத்தை செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமென். சரி, கர்த்தர் யெகோவா ஏஷர் யாருக்கு துணையாக இருக்கிறார், யாருக்கு துணையாக இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம், தியானிக்கலாம். முதலாவதாக, கர்த்தர் யெகோவா ஏஷர் உத்தமனுக்கு துணையாய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யாருக்கு துணையாய் இருக்கிறார்? யாருக்கு உதவி செய்கிறார்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். வாசிப்போம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ ஆசாரியரான கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். யாருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு? உத்தமனுக்கு. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எப்போதும் பாருங்க, உண்மை, உத்தமம், யோக்கியம், நாணயமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் யெகோவா ஏஷர் என்ன செய்கிறார்? துணையாய் நிற்கிறார், உதவி செய்கிறார். சில கிறிஸ்தவ விசுவாசியில பார்த்தீர் என்று சொன்னால் எதுலேயுமே உண்மை உத்தமம் கிடையவே கிடையாது, யோக்கியமும் நாணயமும் கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே பொய் புரட்டு. வாயில் வர்றதெல்லாம் என்னதான்? கூசாமல் போய் சொல்லுவாங்க. சபைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், கைகள் சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்களுக்கு. கர்த்தர் எப்படி துணை நிற்பார்? கர்த்தர் எப்படி உதவி செய்வார்? கர்த்தர் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? கர்த்தர் எப்படி முன்னேற்றி விடுவார்? கர்த்தர் எப்படி தூக்கி விடுவார்? கர்த்தர் எப்படி வெற்றியை தருவார்? எல்லாம் இருக்கிறீங்களா? எப்போதும் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மை, உத்தமம், யோக்கியம்,
நாணயம். பரிசுத்த கைகள் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். என்ன கைகள்? பரிசுத்த கைகளை உயர்த்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதும் பாருங்க, கைகளில் சுத்தம். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய உதவி உங்களுக்கு என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். ஆமென். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் பார்க்கிறாரு. எனவே கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மை உத்தமமாய் இருக்க வேண்டும். உண்மை உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். எனவே தான் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அதை நீ கவனிக்கவே வேணாம். நீ எனக்கு முன்பாக உண்மை உத்தமனாயிரு. நான் உனக்கு சந்ததி என்ன செய்வேன்? தருவேன். நான் உனக்கு பலனை தருவேன். நான் உனக்கு அறுவடையை தருவேன். நான் உனக்கு வெற்றியை தருவேன். ஆமென். எனவே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் யெகோவா ஏஷர் அவர் துணையாய் நிற்கிறார், சப்போர்ட் பண்ணுகிறார், தூக்கி விடுகிறார், உதவி செய்கிறார். ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார், யாருக்கு துணையாய் நிற்கிறார் என்று சொன்னால், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் துணையாய் நிற்கிறார், துணை செய்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமத்தினாலே நாங்கள் வந்தோம், உம்மை சார்ந்து உமது நாமத்தினாலே என்ன செய்தோம்? வந்தோம். அப்ப கர்த்தர் யெகோவா ஏஷர் யாருக்கு உதவி செய்கிறார், யாருக்கு துணையாக நிற்கிறார்? அவரை சார்ந்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு. அருமையானவர்களை கவனியுங்கள். வாழ்க்கையிலே மாம்சமான எந்த மனுஷனையும் செய்யக்கூடாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. சில காரியங்களை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு உங்களுடைய மனதுக்குள்ளே ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாம்சமான எந்த மனுஷனையும் நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது. எல்லா மனிதர்களையும் நாம் நேசிக்கிறோம், எல்லா மனிதர்களையும் நாம் அன்பு கூறுகிறோம், எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் யாரையும் என்ன செய்யக்கூடாது? நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. நமக்காக ஜீவனை கொடுத்த யெகோவா ஏஷரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு துணையாக என்ன செய்வார்? நிற்பார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை என்ன செய்வார்? ரட்சிப்பார். ஆமென். மனுஷனை சார்ந்து கொண்டு போகும் பொழுது மனுஷன் கை விரிச்சிடறான், மனுஷன் கையை காமிச்சிடறான், முடியல அப்படின்னு சொல்லி. கர்த்தர் ஒரு நாள் கை விரிக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் கை விரிக்க மாட்டார். கர்த்தர் கடைசி வரைக்கும் கூட இருந்து என்ன செய்வார்? காரியங்களை நடப்பிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மேலே என்ன செய்வார்? தூக்கி விடுவார். ஆமென். ஓகே. மூன்றாவதாக யெகோவா ஏஷர் யாருக்கு அவர் துணையாய் நிற்பார், யாருக்கு உதவி செய்வார் என்றால், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார்.
அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால். ஏன் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்கிறார்? ஏன் கர்த்தர் இவர்களுக்கு பாருங்க விடுதலை தருகிறார்? ஏன் இவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்றால், இவர்கள் கர்த்தரை என்ன செய்திருக்கிறார்கள்? நம்பி இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இவர்களுக்கு உதவி செய்கிறார், துணை செய்கிறார், ஹெல்ப் பண்ணுகிறார். ஆகவே கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய கல்வாரியை நம்புங்கள், அவருடைய தழுமை நம்புங்கள். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென். நான்காவதாக கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணை செய்கிறார், உதவி செய்கிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 33:20. சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா யாருக்கு காத்திருக்கிறது? நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இந்த காத்திருக்கிறது காத்திருக்கிறது காத்திருக்கிறன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நிறையா இல்லை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காத்திருங்கள் காத்திருங்கள் காத்திருந்து காத்திருந்து இப்படியெல்லாம் நிறைய வரும். புதிய ஏற்பாட்டில் யாரும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் செஞ்சார், கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆகவே விசுவாசத்தில் இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஆமென். அப்புறம் எதுக்கு வசந்த வாசித்தீங்க? இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நான் வாசித்தேன். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்கிறதை இது குறிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்வதை, பிரச்சனை வந்த மாத்திரத்தில், ஒரு தேவை என்று வந்த மாத்திரத்தில் உடனே வேகமாக அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், உங்களை பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எதை மாத்திரம் விட்டுறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறத என்ன செஞ்சிடறோம்? அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த காரியத்துக்கு கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு? அந்த காரியத்துக்கு கர்த்தர் என்ன ஒரு வாசலை நமக்கு திறக்கிறாரு? அதுக்காக என்ன செய்கிறது கிடையாது. அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழ்கிறது கிடையாது. எடுத்த உடனே அங்கே ஓடிடணும், இங்கே ஓடிடணும், இங்கே ஓடிடணும், இங்கே ஓடிடணும், ஓடிடணும். கடைசியில் எல்லாம் குழம்பி போய் கடைசியில் வந்து ஆண்டவரை நான் என்ன செய்ய, அதை முதலே கேட்டிருக்கணும்ல. அதை என்ன செஞ்சுருக்கணும்? முதலையே என்ன செஞ்சுருக்கணும்? ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும்ல. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்னா கர்த்தர் இன்னும் செய்வார், இனிமேல் தான் செய்ய போகிறார் போல. அப்படி இல்லை. கர்த்தர் கல்வாரி சிறை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. காத்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்கிறது. நம்முடைய மனதை அங்கெங்கேயும் அப்படியே அலைய பாய விடாமல் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர், இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் என்ன செய்ய, எப்படி பண்ண, இது எப்படி கையாள, இது எப்படி நான் ஹேண்ட் பண்ண, கர்த்தர் எப்படி இதை நான் பண்ணி முடிக்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆவியானவர் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து என்ன செய்கிறது? அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறது. ஆமென். அப்போ கர்த்தர் யெகோவா ஏஷர் யாருக்கு உதவி செய்கிறாருன்னா, யாருக்கு துணையாக நிற்கிறாருன்னா, அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழும் பொழுது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால், பாருங்கள், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் யாருக்கு உதவி செய்கிறாரு?
சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. நம்ம நினைக்கிறோம் சோதனையை கொடுத்ததே கர்த்தர் தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சோதனையை கொடுத்ததே, என்னை சோதிக்கிறதே யாரு தான்? இந்த வியாதியை கொடுத்து, இந்த கஷ்டத்தை கொடுத்து, இந்த கேன்சரை கொடுத்து, நீ வீசிங் ப்ராப்ளத்தை கொடுத்து, இந்த சளி கிருமியை கொடுத்து என்னை சோதிக்கிறதே அவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், பிரசங்கியார்கள் அப்படி நினச்சிக்கிட்டு தர்றாங்க. கர்த்தர் இப்படி தரித்திரத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து இப்படி சோதிக்கிறவர் கிடையாது. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்னன்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்? கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே கல்வாரி சிலுவையிலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவே பாருங்க, சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாரோ, தூரமாக நிற்கிறாரோ, நாம் அப்படியே நிற்கிற மூலத்தெல்லாம் அனாதையை போல நிற்கிற மூலம் நினச்சிடக்கூடாது. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ கர்த்தருடைய உதவியை தேடுங்கள். யெகோவா ஏஷரே, எனக்கு உதவி செய்யும். இந்த சூழலிலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யும். இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். ஆமென். உதவியை தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், யெகோவா ஏஷர், நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக உதவி செய்வார். ஆனால் நம்ம அமைதியாக அப்படி உம்முன்னு இருந்துக்கிட்டு கர்த்தர் தான் நடத்துகிறாரு போல, கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு போல, நடத்துகிறாரு போல நினச்சிக்கிட்டு இருந்தோம். கர்த்தருடைய உதவி என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நீ சோதிக்கலை. எப்படி வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, வியாதி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இதிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த குறிப்பிட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? சில சமயங்களில் ஓங்கி காய்ச்சி அடித்த உடனே போதும் ஆண்டவரை, பெசாரில் வந்துடுற ஆண்டவரை, பிசாசு எண்ணத்தை கொண்டு மனதில் அள்ளி போடா பார்க்குறான் பாருங்க. போதும் வாழ்ந்தது இருந்தது, பெசால அங்கே வந்துடுவோம், இதுக்கு மேலே எண்ணத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு பிசாசு பாருங்க மனதில் கொண்டு எண்ணத்தை போட பார்க்குறான். போடுறான் பாருங்க. அப்பாலை போ சாத்தானே, இயேசு நாமத்தினாலே, நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன், நீடி ஆயுளை தெரிந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். யெகோவா ஏஷர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்படி விசுவாசத்தில் பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் உதவி செய்வார். ஆமென். எப்பொழுது உதவி செய்வார்? மனிதர்கள் நம்மை தள்ளிவிடும் பொழுது யெகோவா ஏஷர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். யார் நம்மளை தள்ளிவிடும் பொழுது? மனிதர்கள் நம்மை தள்ளிவிடும் பொழுது. மனுஷனாவே அவன் நிச்சயமாக என்ன செஞ்சிடுவான்? தள்ளி விட்டுருவான்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள அறியாமலே நம்மளை என்ன செஞ்சிடுறாங்க? நம்மளை தள்ளி விட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையில் யெகோவா ஏஷர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். வாசிப்போம் சங்கீதம் 118:13. மனிதர்கள் நம்மை தள்ளிவிடும் பொழுது யெகோவா ஏஷர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். மனுஷன் பாருங்க, நம்மளை விழப்பண்ணுவதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்கிறான். பலவிதமான முயற்சிகளை அவன் பாருங்க எடுக்கிறான். எடுத்து நம்மளை விழ தள்ளப்பட்ட பார்க்குறான் பாருங்க. நடந்து போகும்போது காலை குறுக்க விடுறது, இடறி கீழே விழட்டும்னு சொல்லிட்டு. வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது குழியை தோண்டி வைக்கிறது, தொப்புன்னு உள்ள குழிகளை விழட்டும்னு சொல்லிட்டு. ஒரு உடகலை தூக்கி வச்சு விட்டுறது, தட்டி கீழே விழட்டும், மண்டை கண்டை உடையட்டும், ஆஸ்பத்திரிக்கு போட்டோன்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கிறீங்களா? அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாக்காரங்க இது சொல்லுவோம், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென்.
சங்கீதக்காரனுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஆமென். மனிதர்கள் நம்மை தள்ளிவிடும் பொழுது, மனிதர்கள் நம்மை ஒதுக்கி தள்ளிவிடும் பொழுது, மனிதர்கள் நம்மை வெறுக்கும் பொழுது, கர்த்தர் யெகோவா ஏஷர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இக்கட்டு நேரத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். வாசிப்போம் சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வருதா. மனுஷனுடைய உதவி வருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி வருதா. வருதானா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். எல்லா மனிதர்களும் சேர்ந்து உதவி செஞ்சாலும் சில சமயங்களில் சில ஆட்களுக்கு உதவி செய்ய முடியலை. ஏன்னா அவங்களுடைய தேவை அவ்வளோ பெருசு, அவங்களுக்கு தேவைகள் அவ்வளோ பெருசு. கர்த்தரே அன்றி வேற ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே இக்கட்டு நேரத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே கானா ஒரு கல்யாணம் நடக்கிறது. திராட்சரசம் தீர்ந்து போய் விடுகிறது. பாருங்க, அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே பேக்குன்னு முழிக்கிறாங்க. எங்கே ஓடுறது, என்ன பண்ணுறது, ஏது செய்யறதுன்னு சொல்லி ஓடுறாங்க. பாருங்க, கடைசியில் கர்த்தர்ட்ட வர்றாங்க. கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அவருடைய தேவைகளை சந்தித்து உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். தேவைக்கு அதிகமாய் சந்தித்து உதவி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். ஆமென். தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். வாசிப்போம் அந்த வேத பகுதியை, நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், திராட்சரசம் தேவை என்ற பொழுது யார் உதவி செய்ய முடியல, எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியல. கர்த்தர் என்ன செய்கிறார்? இங்கே உதவி செய்கிறார். வேலைக்காரர்கள் வந்து பாருங்க, அங்கே தண்ணீரை நிரப்புகிறார்கள்.
கர்த்தர் பாருங்க தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவர்கள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க, ஏராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார். கர்த்தர் தேவையை சந்திக்கும் பொழுது இப்படித்தான் தேவை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். தேவையை மாத்திரம் அப்படி பாருங்க சரியாய் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்கிற அளவுக்கு சந்திக்கிற தேவன் அவர். அவர் நாமம் எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் என்ன? போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன் என்று அர்த்தம். நிரம்பி வழிய செய்கிற தேவன் என்று அர்த்தம். அதிகமாய் கொடுக்கிற தேவன் என்று அர்த்தம். மோர் தென் எனஃப் என்று சொல்லுகிறார்கள். போதுமானதற்கு மிகவும் அதிகம். ஆகவே தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் நமக்கு இவ்விதமாய்த்தான் உதவி செய்கிறார். அவர் நாமம் யெகோவா ஏஷர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு துணையாய் நிற்கிறவர். இங்க பாருங்க, இந்த திருமணம் அன்னைக்கு திராட்சரச மாத்திரை இல்லைன்னா வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. யூதர்கள் மத்தியில் சொல்லி சொல்லி காமிப்பாங்களாம், டேய் இந்த வராங்க அப்புறம் 2 பேரும், இவங்க கல்யாணத்தில் தான் திராட்சரசம் இல்லாமல் வெக்கப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் கழித்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு வந்தாலும் சொல்லி காமிப்பாங்களாம். திராட்சரசம் ஊற்றுறது கூட வழி இல்லாதவங்களா அவங்க? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, திராட்சரசம் ஊற்றுறதுக்கு வழி இல்லாத பயிலிடாவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசுவாங்களாம். பாருங்க, கர்த்தர் பாருங்க யெகோவா ஏஷர் அன்றைக்கு இவர்களுக்கு உதவி செய்து எல்லா வெட்கத்தையும் மாற்றினார், எல்லா அவமானத்தையும் மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய எல்லா வெட்கத்தையும் மாற்றுவார், எல்லா அவமானத்தையும் மாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார், மிச்சம் எடுக்க உதவி செய்வார். அவர் நாமம் யெகோவா ஏஷர், உதவி செய்கிறவர். ஆகவே மனுஷனை நம்பி நிற்க வேணாம். யெகோவா ஏஷரை நான் சார்ந்து கொள்கிறேன், உடைய கல்வாரியை சார்ந்து கொள்கிற ஆண்டவரே, உடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யும். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், உதவி செய்வார். வாசிப்போம் ஒரு வசனத்தை, மத்தேயு 27:46 வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுது அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்ன செய்தீர்? கைவிட்டீர். இயேசு கிறிஸ்து தன் சொந்த பிதாவினாலே கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே தொங்குகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உதவியற்றவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? உதவியற்று கிடக்கிற நமக்கு உதவி செய்வதற்காக. ஆழமாய் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு கைவிட்டார். எதற்காக? நம்மை கைப்பிடித்து தூக்குவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக. இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, கல்வாரி சிலுவையில் நடந்த காரியம். இயேசு கிறிஸ்து நமக்காக கைவிடப்பட்டார். எதற்காக? கைவிடப்பட்டு கிடக்கிற நம்மை பிதாவாகிய தேவன் கை கொடுத்து உதவி செய்து தூக்கிவிடும்படியாக இந்த காரியங்கள் என்ன செய்தது? நடந்தது. ஆகவே பாருங்க, ஜெபத்திலே நீங்கள் விதமாய் வர வேண்டும். பிதாவாகிய தேவனே, அன்றை கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் கைவிட்டீர். எனக்கு உதவி செய்வதற்காக, என்னை தூக்கி எடுப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக இன்றைக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே யெகோவா ஏஷர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த கடினமான சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஆமென். சமாதானத்தினாலே நிச்சயமான செய்வார், அவர் நம்மை நிரப்புவார். ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்படியே கல்வாரை நோக்கி பாருங்கள், அப்படியே காயங்களை நோக்கி பாருங்கள், அப்படியே தழும்பை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அவர் நாமம் யெகோவா ஏஷர்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ தேவனே ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுக்காக அன்றைக்கு உதவியற்றவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினீரே, அது நினைக்கிறோம் ஆண்டவரே, அதை நினைக்கிறோம். நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக நீர் அன்றைக்கு உதவியற்றவராய் தொங்கினீரே. பிதாவாகிய தேவனே, உடைய சொந்த குமாரனை அன்றைக்கு நீர் கர்த்தாவை கைவிட்டீரே. எங்களை கைப்பிடிப்பதற்காக, எங்களை தூக்கி விடுவதற்காக, எங்களுக்கு உதவி செய்வதற்காக உடைய அன்பை நினைக்கிறோம். இயேசுவே, உடைய அன்பை நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேவ அன்பை நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. தேவ அன்பில் இன்னும் ஆழமாய் நாங்கள் வேரூன்ற உதவி செய்வீராக. உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பை இன்னும் சரியை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, 24 மணி நேரம் எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர். எங்களுடைய இயலாமையிலே, எங்களுடைய முடியாமையிலே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈஸ்வரே, துணையாளரே, உதவியாளரே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த கடனிலிருந்து வெளியில் வர உதவி செய்வீராக. அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து வெளியே வர உதவி செய்வீராக. அந்த பொல்லாத மனிதனுடைய அச்சுறுத்திலிருந்து வெளியே வர உதவி செய்வீராக. சமாதானத்தினாலே நிரப்புவீராக, வாழ வைப்பீராக. அப்பா கர்த்தாவே, விதமாய் செய்கிறீரருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.